அதனால் கடவுள் நீதி கதையின் அடிப்படையில் கோர்வையாக வரும் பொழுது ஏன் பாவிகளை தேர்ந்தெடுத்தார் என்று காட்ட இதை கோர்வையாக எப்படின்னா முதல்ல அவங்கள யோசிக்கிறார், அதன் பின் பாவிகளை தேர்ந்தெடுக்க முடிவெடுக்கிறார் என்று சொன்னால்தான் அந்த நீதி புரியும். எடுத்தோடனே கடவுள் பாவிகளை தேர்ந்தெடுக்க முடிவெடுத்து விட்டார் என்று சொன்னால் நமக்கு அந்த நீதி புரியாது என்பதால் அந்த விருந்து ஓமையில் இயேசு என்ன செய்கிறார் என்றால் படிப்படியாக காட்டுகிறார். முதல்ல நீ எனக்கு வேண்டியவர்களிடம் போ, அப்படின்னா சொந்தக்காரர்களிடம் போ, அடுத்து என் நண்பர்களிடம் போ, அடுத்து நகரத்தில் வாழ்வோரிடம் போ, அடுத்து சேரியில் வாழ்வோர்களிடம் போ. இப்படி சிறுக சிறுக என்ன செய்கிறார் என்றால் தன்னிடம் நெருக்கமாக இல்லாதவர்களை நோக்கி போகிறார். ஆனால் இந்த நெருக்கமாக இல்லாதவர் தான் உண்மையிலேயே கடவுளை நேசிக்கிறார்கள் என்ற சூழ்நிலை வருகிறது. உலகத்திலும் அதுதான் உண்மை. நெருக்கமாக இல்லாதவர் போன்று இருப்பவர்கள் தான் பாவிகள். பார்த்தால் கடவுளுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர் போல் தோன்றும். குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை பார்த்தால் மற்றவர்கள் கண்களுக்கு, குறிப்பாக யாருடைய கண்களுக்கு என்றால் இந்த மற்ற கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவர்களுக்கும் இஸ்லாமிய சபை, இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் கத்தோலிக்கர்கள் பெரும் பாவம் செய்பவர்களாக தோன்றும். என்னன்னா சிலைகள் தான். சிலைகளை வச்சு கும்பிட்றாங்க, அதை பற்றியே கவலைப்பட மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு அவங்க நம்மை பார்த்து குறை கூறுகிறார்கள். அப்போ நாமெல்லாம் பாவிகள் போன்று தோன்றுகிறது. அது என்ன அப்படின்னா துரும்பு போன்ற ஒரு குற்றச்செயல். அவர்களெல்லாம் மரக்கட்டை போன்ற குற்றச்செயல் செய்கிறார்கள். அதை கண்டறிகிறார் கடவுள். அவர்களுக்கென்று ஏற்பாடு செய்கிறார், இவர்களுக்கென்று இடம் ஏற்பாடு செய்கிறார். அதனால்தான் அத்தனை மதங்களும் அத்தனை பிரிவுகளும் நம் உலகத்தில் இருக்கின்றன. கடவுள் ஏற்பாடு செய்தது தான். அது எப்படி என்றால் அதை இப்பொழுது வாசித்து விடுகிறேன். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம், அதை 11 ஃபஸ்ட்டு வாசிச்சிடறேன். ஏற்கனவே அன்றைக்கி வாசித்தது தான், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்தினார். இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர். பாருங்க, 12 ஃபஸ்ட்டு வாசிங்கன்னா உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் நபர்கள், சரியா, அவர்கள் தீர்ப்புக்குள்ளாக வேண்டும். அப்படின்னா அவர்கள் தண்டனை பெற வேண்டும் அப்படின்னு இருக்கலாம். நம்முடைய பார்வையில் உறவு கிடைக்கா நிலை வர வேண்டும் என்றும் பார்க்கலாம். அப்போ ஏன்னா நம்முடைய கத்தோலிக்க குருமார்கள் மற்றும் ஆயர்கள் மத்தியில் இந்த கண்டம்னேஷன் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை அவர்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கிறது. அதனால் இந்த வசனம் ஒரு கண்டம்னேஷன் குறித்து பேசுகிறது. தீர்ப்புக்கு உள்ளாவது அப்படின்னா they will be condemned அப்படின்னு அர்த்தம், சரியா? அப்போ இதற்காக கடவுள் என்ன ஏற்பாடு செய்தார் என்றால் பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்துகிறார். அப்படின்னா அந்த சிசிசியில் பார்த்தோமல்லவா, ஃபால்ஸ் இமேஜஸ் ட்ரான் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட், அதான் பொய். ஃபால்ஸ் இமேஜஸ் அப்படின்னா பொய்யான கருத்துக்கள். அந்த பொய்யான கருத்துக்களை நம்பும் வண்ணம் கடவுளே ஒரு ஏற்பாடு செய்கிறார். அந்த ஏற்பாடு தான் மற்ற மதங்கள். இப்போ மற்ற மதங்கள் எல்லாம் இவருக்கு முன்பாக தெரியும், அது தோன்றும் போது அழிக்கலாம், அவருடைய திட்டத்திற்கு ஏற்புடைய மதம் அல்ல என்று அழித்து விடலாம். ஆனால் அவர் அழிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் அந்த முடிவு எடுக்க வேண்டும். கடவுள் முடிவு எடுக்கக்கூடாது இல்லையா? நேற்று கூட ஒரு இது வாசித்தேன், அவர் நல்லதை இம்போஸ் செய்ய அவர் விரும்பவில்லை என்று ஒரு வார்த்தை வாசி காட்டினீங்களா? God does not want to impose the good, but
வாண்ட்ஸ் ஃப்ரீ பீயிங்ஸ் அப்படின்னு படித்தோம் இங்கே 28:47. அப்போ கடவுள் நல்லது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை கட்டாயப்படுத்தி நீ என் கர்மத்தில் தான் சேர வேண்டும் என்று சொல்ல விரும்பவில்லை. மாறாக அந்த முடிவை மனிதனிடம் ஃப்ரீ பீயிங்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த உரிமை அவருடைய சாயலை தருகிறார் அல்லவா, அதுதான் அந்த ஃப்ரீ பீயிங். அவரை போன்றே முடிவெடுக்கும் ஒரு சாயல், ஒரு குணம், அந்த குணத்தை தருகிறார் கடவுள். அந்த குணத்தை அவர்கள் பயன்படுத்தி அவர்களே ஒரு முடிவெடுத்து அவர்களுக்கு கண்டனத்தை, அதாவது தீர்ப்பை அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும். அதனால் கடவுள் என்ன செய்கிறார் என்றால், பொய்யான கருத்துக்கள், பொய்யான கோட்பாடுகள் உள்ள மதங்கள் பல ஆயிரம் பல லட்சம் உலகத்தில் தோன்ற கடவுளே அனுமதிக்கிறார்.